அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு நடந்த வகுப்பினுடைய வீடியோ ரெக்கார்டிங் நடக்கல. ஸோ அதனால் இந்த சப்ஜெக்டை பார்த்துக்கலாம். நேற்றைக்கு என்ன நடத்தினோமோ அதை இப்போ வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கிறோம். 8ஆம் பாவத்தில் குரு புஸ்தகத்தில் போட்டிருக்கோம். இந்த குரு பாசிட்டிவாக இருந்தால் இந்த உபகரணங்கள்லாம் இணையும் போது அவருக்கு நல்லதாக நடக்கும், கெடுதல் நடக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 8இல் மாந்தி அமர்ந்தால் ஆயுள் பாதிப்புன்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஸோ மாந்திங்கிறது அதாவது என்னென்னா குடிக்கிறது தான் நம்ம மாந்தின்னு சொல்கிறோம். ஸோ அவர் 8ஆம் பாவத்தில் பாசிட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் 120 வருஷம் 130 வருடங்கள்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மாந்தி நெகட்டிவாக இருந்தால் தான் அவங்களுக்கு குரு தசை குரு புத்தியில் அவங்களுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது அர்த்தப்பிரகடனம். அர்த்தப்பிரகடனம் சம்மந்தப்படும் போது மரணம் என்பது நெகட்டிவாக இருந்தால் தசவாயுக்களால் நரம்பு மண்டலத்தால் வாத நோயால் அவங்களுக்கு மரணம் வரும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதே பாசிட்டிவாக இருந்தால் அவங்க மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பாங்க, ஞாபக சக்தி நல்லாயிருக்கும், மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க, பேச்சாற்றல் நல்லாயிருக்கும். அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பட்டை கிளப்புவாங்க. ஒரு பொருள் வாங்கிறது விற்பனை செய்யுது சேல் மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா பட்டை கிளப்பிட்டுப்பாங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கும். எல்லாமே அடித்தா பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் தான் சம்பாதிப்பாங்க. அதான் பெரிய லெவலில் செட்டில் ஆவாங்க. அடுத்து மிருத்தி சம்மந்தப்படும் போது உங்களுக்கு இடம், கட்டுமானங்கள், ஆயுதங்கள், அதன் வழியில் அவருக்கு பெருந்தனம் என்பது கிடைக்கும். நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அதன் வழியிலே பெருந்தனத்தை இழப்பார். அர்த்த பிரகடனம்னா சேல் மார்க்கெட்டில் போய் பெருந்தனத்தை இழந்துருப்பார். மாதினா குளிர்ச்சியான பொருட்களை தயாரித்து அதில் டீலர்ஷிப் எடுத்து அதன் வழியிலே பெருந்தனத்தை இழப்பார். அப்படி முடிவு பண்ணிக்கணும். அதாவது மிருத்தி சம்மந்தப்பட்டு உங்களுக்கு மரணம் வரும்போது என்னாகும் அப்படின்னா விபத்து ஏற்படும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 4 வீலர் ஏறி நசன்னு போயிடுறது. ஸோ அந்த மாதிரி பாடி பிஞ்சு போயிடும், எதுக்குமே யூஸ் ஆகும். ஸோ அப்புறம் தேடி தான் தனித்தனியாக எடுக்கணும். அந்த மாதிரி விபத்து என்பது இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா யமகண்டன். யமகண்டன் நமக்கு யமனிடம் இருந்து, அதாவது காலன் தான் யமதர்மன், அவரிடம் இருந்து நம்ம காப்பவர். பாசிட்டிவாக இருந்தால் நீண்ட ஆயுள் உறுதி, நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அவர் கை வச்சிருவார், மிக விரைவில் மரணம் என்பது வந்துடும் நமக்கு. அதே போல் காலன்னா யமதர்மன் எடுத்துக்கோங்க. அவர் வந்தால் தான் நமக்கு உயிர் என்பது புரியும். ஸோ இது சூரியன் தான் வெப்பம், உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் தான் உயிர். ஸோ அந்த வெப்பத்தை அவர் எடுத்துட்டாரு அப்படின்னா அதுதான் மரணம். அவர் வெப்பத்தை எடுக்கும்போது இவர் குளிர்ச்சியை வாந்தி குளிர்ச்சியை உடலில் ஏற்படுத்துவார். ஒரே நேரத்திலே நடக்கும். அதுதான் மரணங்கிறது. ஓகேவா? இப்போ யமகண்டன் பாசிட்டிவாக இருந்து இப்போ குரு புனர்பூச நட்சத்திரத்தில் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய நகையோட ஓனராக இருப்பாங்க. தங்கம் பிஸ்கட்டாக வாங்கி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சேமித்து வச்சுருப்பாங்க. பெருந்தன செல்வந்தர்களாக இருப்பாங்க. பெரிய லெவலில் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. பேங்க் ஓனராக இருப்பாங்க. பேங்க்கில் ஏதாவது பெரியசாக ஷேர் எடுத்துருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் கோல்டில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் லாபம் சம்பாதிப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். தங்க குவாரிகள் இருக்குது, அதுக்கு ஒரு ஓனர் இருப்பார் இல்லையா, அதுக்கு நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாதிரி அமைப்புகளில் தான் ஏற்படும். சரிங்களா? இப்போ அடுத்தது தூமாதியர் ஐவர். இப்போ தூமாதியர் ஐவர் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வியதிபாதன், தூமன், பரிவேடன், இந்திரதனுசு, தூமக்கேது. ஸோ இதில் கனெக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தூமன் சம்மந்தப்படும் போது நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில்களில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் என்பது ஏற்படும். அதே தூமன் நெகட்டிவாக இருக்கும்போது அந்த நெருப்பால் அவங்களுக்கு மரணம் ஏற்படும் எடுத்துக்கணும். மிகப்பெரிய இழப்புகளும் மரணமும் நிகழும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே போல் ஒவ்வொரு உபகரணங்களுமே கிரகத்தை விட 1000 மடங்கு பலசாலிகள். புதன் 100 மடங்கு பலசாலி அப்படின்னா அர்த்தபலனம் 1000 மடங்கு பலசாலி. ஆக்சுவலாக பாசிட்டிவாக இருந்தால் 1000 மடங்கு நல்லது பண்ணும், நெகட்டிவாக இருந்தால் 1000 மடங்கு கெடுதல் பண்ணிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது என்னென்னா வியதிபாதம்னா ராகு டைரெக்டாக வெளிநாடு, ஏர்வேஸு, ஸோ டெக்னிக்கல் லைனு, ஸோ இதன் வழியிலெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்குது. அதன் வழி பெருந்தனத்தை குருச்சண்டால யோகம். அது நார்மலாக குரு ராகு சேர்க்கை குருச்சண்டால யோகம். இந்த குரு வேதிபாதனோடு இணையிறது மிகப்பெரிய ஒரு குருச்சண்டால யோகம். 1000 மடங்கு அதிகமான ஒரு குருச்சண்டால யோகம்னு எடுத்துப்பாங்க. அது நெகட்டிவாக இருந்தது என்ன ஆகும்? கம்பி ராகு ஆயிலும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா ஆயிலை முடித்து வைப்போம்னே ராகு தான் கிரககாரத்தில்.
உபகரம் வந்து சம்மந்தப்படும் போது மிக விரைவில் அவங்களுடைய ஆயுள் வந்து முடிஞ்சிடும். அடுத்து வந்து பரிவேடன். பரிவேடன் அப்படின்னா சந்திரனுடைய மகன் இல்லையா? இப்போ உபகரங்களுக்கு வந்து தனியாக கிரக காரத்துவம் என்பது கிடையாது. ஸோ தனியாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். கிரகத்துக்கு உண்டான காரகத்துக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். அப்போ சந்திரன்னா வந்து நீர், உணவு, உடைகள், மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே போல் வேடன் அப்படின்னா பல ஊர்களை வந்து சுற்றி தெரியுது. எப்பொழுதுமே வந்து ஃப்ளைட்டில் பறந்துகிட்டே இருப்பாங்க, 2 வீலரில் பறந்துகிட்டே இருப்பாங்க, 4 வீலரில் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து போகிறது, டிஸ்கவரி மாதிரி சேனலில் போயிட்டு அந்த வீடியோஸ்லாம் வந்து எடுத்து அவங்களுக்கு அனுப்புறது. இயற்கை விரும்பிகள் அவங்க. அதன் வழியில் அவங்களுக்கு வந்து பெருந்தனம் வந்து அடையும். சப்போஸ் அவங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீரால் மரணம், உணவால் மரணம், ஸோ வந்து மனம் வந்து பித்து பிடிக்கிறது, பைத்தியம் பிடிக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே போல் பரிவட்டம் அப்படிங்கிறது சந்திரனை சுற்றி உருவாகிற ஒரு விஷயம். பரிவேடன் வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா இப்போ கோவிலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்ப மரியாதை, முதல் மரியாதை கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து என்னன்னாக்க இந்திரதனுசு. இந்திரதனுசுனால் வந்து சுக்கரனுடைய மகன். சுக்கரனுடைய காலத்தில் சுகபோகங்கள் வழியாக மிகப்பெரிய ஆதாயத்தை அனுபவிப்பவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பியூட்டி பார்லர்ஸு, அதுக்கு நிறைய பொருட்கள்லாம் வந்து வருது இல்லையா? அதை வந்து பெரிய லெவலில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. ஸ்ப்ரே, வாசனை திரவியங்கள். அடுத்து வந்து இனிப்பு வகைகள் பெரிய லெவலில் ஸ்வீட் ஸ்டால். இப்போ குப்தா இருக்குது. இப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டால்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓனரில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக இருந்ததுன்னா தன்னுடைய சுகபோகங்கள் வழியாகவே மிகப்பெரிய நஷ்டத்தையும் சந்திப்பார்கள்னு முடிவு பண்ணணும். மரணம் ஏற்படும் போது தன்னுடைய சுகபோகத்தாலேயே அவங்க வந்து மரணத்தை வந்து சந்திப்பாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து தூமக்கேது. தூமக்கேதுன்னா வந்து கேதுனுடைய காரகத்துவங்கள், ஞானம், ஆன்மீகம். இப்போ சத்குரு இருக்கார், நித்யானந்தா இருக்கார், அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ராமகிருஷ்ணர் இருக்கார், விவேகானந்தர் இருக்கார், சாரதா தேவி இருக்காங்க, மாயம்மாள் இருக்காங்க. இப்படி வந்து நிறைய ஜீவசமாதி அடைந்தவர்கள்லாம் இருக்கார் இல்லையா? போகர் இருக்கார். அந்த மாதிரி அமைப்பு. அதன் வழியிலே அவங்களுக்கு வந்து பெருந்தனம், பெரு ஆதாயம் என்பது கிடைச்சிடும். சித்தர்கள்லாம் என்ன சம்பாதிச்சாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்களுடைய கலையின் வழியாக அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் அடைந்தாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா அது வந்து பிரமிப்பாக இருக்கும். அப்போ வந்து என்னென்னா ஆன்மீகத்தின் வழியில் மிகப்பெரிய சாதனைகள் வந்து புரிவது, அறிவால் மிகப்பெரிய சாதனைகள் வந்து புரிவது, கல்வியால் மிகப்பெரிய சாதனை வந்து புரிவது, இதெல்லாம் வந்து கேது தான். சப்போஸ் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அதன் வழியே அவங்களுக்கு வந்து பண இழப்புகள் என்பது உருவாகும். கேது சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு மரணம் வருது அப்படின்னா தூக்கு போட்டு மரணிப்பார்கள் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நேற்றைய பாடத்திட்டம். ஸோ இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். இன்றைக்கு உண்டான வகுப்பை வந்து இன்றைக்கு பார்க்கலாம்.